பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டுக்காக எந்த நாடகத்தையும் அரங்கேற்றுவார் என ராகுல் தெரிவித்த கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம். பிரதமர் மோடிக்கு வாக்களித்த வாக்காளர்களை அவமதித்து விட்டதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை உள்நோக்கத்துடன் தேர்தல் ஆணையம் செயல்படுத்துவதாக RS பாரதி குற்றச்சாட்டு. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதைப் போல தமிழ்நாட்டிலும் செய்வார்கள் என்று அச்சம். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக EPS குற்றச்சாட்டு. உடனடியாக மருத்துவ முகாம்களை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என வலியுறுத்தல். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக CBI விசாரணை தேவை என அன்புமணி வலியுறுத்தல். கமிஷன் கலாச்சாரத்தை திமுக கட்டவிழ்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பதியில் அஜித் சுவாமி தரிசனம் செய்த 2வது வீடியோ வெளியீடு. மனம் உருகி பிரார்த்தனை செய்து பிரசாதம் பெறும் காட்சிகள். இனி விரிவான செய்திகள். வாக்குகளை பெறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாடகத்தையும் அரங்கேற்றுவார் என ராகுல் விமர்சனம் செய்ததற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் ஓட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாடகத்தையும் அரங்கேற்றுவார் என்றும் நடனம் கூட ஆடுவார் என்றும் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக, பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாக்களித்த ஒவ்வொரு இந்தியரையும் ராகுல் அவமதித்து விட்டதாகவும் நாட்டின் வாக்காளர்களையும் ஜனநாயகத்தையும் அவர் கேலி செய்து விட்டதாகவும் சாடியிருக்கிறது. ஓட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நடனம் கூட ஆடுவார் என ராகுல் விமர்சனம் செய்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மோடியின் தாயாரை ராகுல் அவமதித்ததாகவும் பலமுறை இழிவாக பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் இவ்வாறு இழிவாக பேசும் போதெல்லாம் தாமரை மலர்வதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளை உள்நோக்கத்துடன் தேர்தல் ஆணையம் செயல்படுத்துவதாக RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக நீக்கப்பட்டதாகவும் அதேபோல தமிழகத்திலும் செய்வார்களோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அறிவித்த அட்டவணையில் கிறிஸ்துமஸ், பொங்கல் விடுமுறையை தவிர்த்து மீதமுள்ள நாட்களில் எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க இயலுமா என்றும் RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெங்குவை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். டெங்கு எதிரொலியாக தமிழகம் முழுவதும் கூடுதல் மருத்துவ முகாம்களை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். உள்ளாட்சிகளில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் ஆகியவற்றில் மழைநீர் தேங்காமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை இன்று நடைபெறுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS உள்ளிட்டோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். இதை ஒட்டி பசும்பொன்னில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ADGP தலைமையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 7 ஒன்றியங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளை ஆதரிப்பது அதிமுகவின் வாடிக்கைதான் என அமைச்சர் சேகர் பாபு கூறியிருக்கிறார். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நிலையில் அதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் அதிமுக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதனை கடுமையாக விமர்சித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, அதிமுகவின் இந்த நடவடிக்கை வாடிக்கையானதுதான் என்று கூறியுள்ளார். திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியை எப்பொழுதும் இகழும் பணியில்தான் அதிமுகவும் பாஜகவும் ஈடுபடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்த புகார் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் கரப்ஷன் கமிஷன் கலாச்சாரத்தை திமுக அரசு கட்டமைத்து விட்டதாக அவர் கண்டித்திருக்கிறார். அமலாக்கத்துறையின் ஆதாரங்கள் அடிப்படையில் தமிழக போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.